சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஓகே ஓகே. ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே. சொல்லுங்கம்மா. என்னடா அர்ஜுன், ஒரே பரபரப்பா இருக்க? அம்மா, நாளைக்கு மலரோட பர்த்டே இல்ல, அதான் அவளுக்காக எல்லாத்தையும் பார்த்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். மலரை சந்தோஷப்படுத்துறதுக்கு என்னால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேம்மா. இப்படி ஒரு பர்த்டே செலிப்ரேஷனானு வர்றவங்க எல்லாருமே அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிக்கணும். இது என்ன பிறந்தநாள் விழாவா இல்ல கல்யாண விழாவா இல்ல திருவிழாவான்னு கேட்கிற அளவுக்கு கிராண்டா ஒரு செலிப்ரேஷனை மலருக்காக சர்ப்ரைஸா நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு மலருக்கு ஒவ்வொரு சர்ப்ரைஸா நான் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். மலர் அதை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டே இருக்கணுமா. என் மலரோட பர்த்டேவை நான் ஒரு பண்டிகை மாதிரி கொண்டாட போறேம்மா. மலருக்கு இது பண்ண பிடிக்கும்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா கூட நீங்க என்கிட்ட சொல்லுங்க, அதையும் பண்ணிடலாம். நாளைக்கு மலரோட பர்த்டே அன்னைக்கு அவளுக்கு இது இல்ல அது இல்லன்னு எந்த ஒரு குறையும் வந்துடவே கூடாது. அந்த அளவுக்கு அவளுக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேம்மா. அர்ஜுன், மலருக்கு என்ன பிடிக்கும்னு உன்னை விட தெரிஞ்ச ஆளு இங்க யாருமே இருக்க முடியாது. உனக்கு என்ன தோணுதோ அத நீ பண்ணு. கண்டிப்பா மலருக்கும் அது ரொம்ப பிடிக்கும். ஆமா அர்ஜுன், மலரோட பர்த்டேக்கு நீ பண்ற கிராண்டான ஏற்பாடை விட அவளுக்காக நீ இதையெல்லாம் பார்த்து பண்ணணும்னு மெனக்கெட்டு பண்ற அந்த அன்பத்தாண்டா அவ ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கா. அதனால மலருக்காக நீ எது பண்ணாலும் எனக்காக என் புருஷன் இதையெல்லாம் பண்ணிருக்காருன்னு நினைச்சு அவ கண்டிப்பா சந்தோஷம்தான் படுவா. அதுதான் நானும் எதிர்பார்க்கிறேன். இதுக்கப்புறம் நான் மலர சந்தோஷமா மட்டும்தான்ப்பா பார்க்கணும். நான் மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் வேற யாரையும் கூட அவளை கஷ்டப்படுத்த விடவே மாட்டேன்பா. தெரிஞ்சோ தெரியாமலோ இவ்வளவு நாள் அவளை புரிஞ்சுக்காம அவன் மேல கோவப்பட்டு அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நிறைய வெறுப்பை கொட்டிட்டேன். நான் அவன் மேல காமிச்ச அந்த கோவமும் வெறுப்பும் அன்பா மாறி அந்த அன்பெல்லாம் மொத்தமா காதலா அவளுக்கு திரும்ப கொடுக்க போறேன்பா. நான் அவளுக்கு கொடுக்க போற இந்த சர்ப்ரைஸ் எல்லாம் தாண்டி நான் அவளுக்கு கொடுக்க போற ஒரு பெரிய பரிசே என்னோட இந்த அன்பும் காதலும் தான்ப்பா. என்னோட அன்பையும் காதலையும் முழுசா அனுபவிக்கிற ஒரே ஆள் என் மலரா மட்டும்தான் இருக்க முடியும். இதெல்லாம் மலரை சர்ப்ரைஸ் பண்றதுக்காக மட்டும் நான் பண்ணலப்பா. அவளை நான் ரொம்ப கஷ்டப்படுத்தி பேசாத வார்த்தையெல்லாம் பேசி அவளை ரொம்ப காயப்படுத்திட்டேன். அவளோட காயத்துக்கெல்லாம் என்னோட அன்பு ஒரு மருந்தா இருக்கும்னு நான் நம்புறேன்ப்பா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயமா, உங்க பர்த்டே அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்த அத்தனை பேரும் மலரோட பர்த்டேக்கு வந்தே ஆகணும். உங்களோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்த எல்லாரும் முன்னாடியே வச்சு அவ என் பொண்டாட்டியே இல்லைன்னு சொல்லி டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட வச்சு அவளை நோகடிச்சிட்டேன். வந்திருந்த எல்லாரும் முன்னாடியும் அவ தலை குனிஞ்சு நின்றுட்டு இருந்தாம்மா. அதை நினைச்சு பார்த்தா இந்த நிமிஷம் கூட எனக்கு என் மேல வெறுப்பாதாமா இருக்கு. எவ்வளவு கொடுமைக்காரனா நடந்திருக்கேன்னு எனக்கு இப்பதான் புரியுது. அப்படியெல்லாம் அவ மனசை நோகடிக்கிற மாதிரி நடந்துகிட்டேன் நானே. அவ பிறந்த நாளைக்கு வரப்போற எல்லார் முன்னாடியும் மலர்தான் என் பொண்டாட்டி, அவதான் என் உலகம், என்னையும் அவளையும் இனிமே யாராலையும் பிரிக்க முடியாது, நாங்களும் பிரிய மாட்டோம்னு சொல்லணுமா. வந்தவங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துக்கே என்னோட வார்த்தைகள்லாம் கேட்கணும். அத்தனை பேர் முன்னாடியும் சபையில வச்சு மலர்தான் என் பொண்டாட்டின்னு சொல்லி நான் அவளுக்கு கொடுக்க போற அந்த அன்பும் அங்கீகாரமும் தாமா என்னோட மலரை சந்தோஷமா தலை நிமிர்ந்து நிக்க வைக்க போகுது. அர்ஜுன், சந்தோஷமா இருக்குடா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ பொறுக்கிறப்ப என் கண்ணுல தெரிஞ்ச அந்த சந்தோஷத்தை இப்போ நீ மலரை பத்தி பேசும்போது நான் உன் கண்ணுல அத பாக்குறேன்டா. என் புள்ளங்கிறதுக்காக இத நான் சொல்லல. உண்மையாவே உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையாவும் வியப்பாவும் இருக்குடா.